ஓம் ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம் ஜெய் பராசக்தி மகாமாயை की गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वर गुरु साक्षात परम ब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः ஆன்மீக பெரியவர்களே தாய்மார்கள், சக்தி பூஜை சிறப்பு நிகழ்ச்சியிலே உங்களிடையே ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். சக்தி பூஜையிலே இறைவனுடைய நாமத்தை நாம் திரும்ப திரும்ப சொல்வதுதான் இந்த சக்தி பூஜையினுடைய ஒரு மகத்துவம். கொஞ்ச நேரத்தில் அந்த சகசர நாமத்தை நம்ம சொல்ல போகிறோம். இந்த சொற்பொழிவு முடிஞ்சதும் இந்த நாம மகிமை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, சிறப்பானது. பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் இடத்துல ஒரு அன்பர் கேட்டார், பகவானே, இறைவனை அடைவதற்காக பற்பல சாதகர்கள் பல்வேறு விதமான கடினமான சாதனைகளை செய்து வருகிறார்கள். அத்தகைய சாதனைகள் செய்வதற்கு உடல் பலம் மிக தேவை, அதோட மனோபலம் அதை விட அதிக தேவை. அப்படி மன உறுதி வைக்கப்பட்டவர்கள் தான் இந்த சாதனையில நிலை நிற்க முடியும். அப்படி சாதகர்கள் அப்படி கடினமான சாதனைகள் செய்து வருகிறார்கள். உலக வாழ்க்கையில ஈடுபட்டு இருக்கக்கூடிய எங்களால அத்தகைய ஒரு வைராக்கியத்தை கைக்கொள்ள முடியாது. திடமான ஒரு நெறியிலே நிற்கவும் முடியாது. பல வேலைகள், குடும்பத்தில் 1000 வேலைகள் இருக்கு. ஒரே வேலையில யோகிகளும் அதே வேலையாகிறாங்க. கடவுளை அடைவது தான் உங்களுக்கு வேலை. அதனால் அவங்க அதில் தீவிரமாக இருக்கிறார்கள். குடும்பஸ்தர்களாகிய எங்களுக்கு பல வேலைகள் இருக்கு. அப்போ ஒரு சாதனையில் நிலை நிற்க முடியாது. அப்போ நாங்கள் ஈடேறுவதற்கு என்ன வழி அப்படின்னு கேட்டார். அவர்கள் யோகிகள் கடவுளை அடைகிறார்கள், ஞானிகள் கடவுளை அடைகிறார்கள், பக்தர்கள் கடவுளை அடைகிறார்கள். அவர்கள் தீவிரமான சாதனை செய்கிறார்கள். அவர்கள் கடவுளை அடைகிறார்கள். சாதாரண உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நாங்கள் அந்த மாதிரியான ஒரு தீவிரமான சாதனைகள் செய்ய முடியாது. நாங்கள் கடவுளை அடைவதற்கு என்ன வழி அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு எளிமையான ஒரு வழியை காட்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டார். ராமகிருஷ்ணர் அதி அற்புதமான ஒரு மார்க்கத்தை சொன்னார். கவலைப்படாது,
கடையப்படாத இறைவனுடைய பெயரையும் புகழையும் பாடு. அதிலே உனக்கு எல்லாமே கிடைக்கும். இறைவனுடைய பெயரையும் புகழையும் பாடுனா உனக்கு எல்லாமே அதில் கிடைக்கும். குருதேவர் மட்டுமல்ல, அன்னை ஸ்ரீ சாரதா தேவியாரும் சொல்லியிருக்காங்க, ஜபம் மட்டும் செய்தால் போதும், இறை காட்சி தானே வந்து சேரும். ஜபம் தான் ஏதோ பெருசாக நினைச்சிக்க வேண்டியது. இறைவனுடைய பெயரை திரும்ப திரும்ப சொல்றதான் ஜபம். இறைவனுடைய பெயரை திரும்ப திரும்ப சொன்ன இப்போ கொஞ்ச நேரத்துக்கு ஓம் ஐ மகாசக்தி திரும்ப திரும்ப சொன்னதில்ல, நாம ஜபம். இறைவனுடைய பெயரை திரும்ப திரும்ப சொல்லும், அதுல எல்லாமே இருக்கு. இறைவனுடைய பெயரை சொல்வதனால எல்லா நன்மையும் நமக்கு வந்து செய்யணும். இறை காட்சியே வந்து கிடைக்கும்னு சொல்றாங்க அன்னையர். அவங்க ஏதோ ஒரு சாஸ்திரத்தில் படிச்சோ யார்கிட்ட கேட்டோ அவங்க சொல்லலை, தங்களுடைய அனுபவத்திலிருந்து சொன்னாங்க. அதான் அன்னையார் இறை காட்சி எப்படி பெற்றாங்கன்னா ஜெபம் பண்ணி தான் பெற்றாங்க. அன்னையாருடைய சாதனை என்ன? என்ன சாதனை பண்ணாங்க? யோகா செஞ்சாங்களா? என்ன ஞான சாதனைகள் செஞ்சாங்களா? செஞ்சிருக்காங்க. பஞ்சமகா யஜ்ஞமும் செஞ்சிருக்காங்க. அவங்களுடைய முக்கியமான ஒரு சாதனை என்னன்னா ஜபம் தான். லட்சக்கணக்கான ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கில் ஜபம் பண்ணியிருக்காங்க. இந்த தங்களுடைய அனுபவத்திலிருந்து அவங்க சொன்னாங்க, ஜபம் மட்டும் செய்தால் போதும், இறை காட்சி தானே வரும். நீ போக வேண்டியது, நீ போய் தேடி போக வேண்டியது, அது தானே வரும். உன்னை தேடி அது வரும். இந்த ஜபத்துக்கு அவ்வளோ பெரிய ஒரு மகத்துவம் இருக்கு. இறைவனுடைய நாமத்துக்கு அவ்வளோ பெரிய ஒரு மகத்துவம் இருக்கு. இறைவனுடைய நாமத்தால பல சான்றோர்கள் இறைநிலை அடைந்திருக்கிறார்கள். வேற எதுவும் தேவையில்லை. பெரிய சாஸ்திர படிப்பு தேவையில்லை, ஞானம் தேவையில்லை, சாதனை முறைகள் தேவையில்லை, யோகம் தேவையில்லை. ஆனாலும் ஜெபம் மட்டும் செய்தாலே அந்த பெரிய நிலை தானே அடையும், தானே கிடைக்கும் அப்படின்றது சொல்லிடுறாங்க. அருணகிரிநாதர் சொல்றாரு, ஒருதரம் சரவண பவா என்று சொன்னவர் உலகத்தினில் நினைத்த எல்லாம் உடனே கைகூடும் என உண்மை வேதங்கள், அது அண்டர்லைன், உண்மை வேதங்கள், உண்மை வேதங்கள் மொழியிலே பரிவுடனே அனந்தந்தரம் சரவண பவா. அது நம்ம விஷயம், நாம சொல்லிட்டே இருக்குல்ல, சரவண பவா, ஆங்கதிக காங்கேயா, குருபரா, புகா, சண்முகா, அனந்தந்தரம் சொல்லியம் அடியே உள்ளத்தில் நினைத்து படியாத வேணும். ஏன் என் மனசில் நினைக்கிறது எதுவும் நடக்கல? ஒரு தடம் சொன்னாலே மனசுல நினைச்சது எல்லாமே உடனே நடக்கும். எதுவும் லேட் ஆகலாம், உடனே நடக்கும். அது யார் சொன்னது? உண்மை வேதம். அதை நடக்கிற ஒரு சந்தேகம் இல்லை. வேதம் சொன்னதுல ஒரு சந்தேகம் இல்லை. அது என்ன போய் சொல்லியிருக்கோ அப்படின்னு நினைக்க வேண்டியது. அது உண்மை வேதம். சர்டிஃபிகேட் பண்ணிட்டாரு, இது உண்மை வேதம். அது ஒரு தடவை சொன்னாலே உடனே நினைச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆனா பிராக்டிக்கலா என்ன நடக்குது? வேதத்துல சொல்லியிருக்கு சொன்ன உடனே எல்லாம் நடக்கும்னு சொல்லியிருக்கு. இப்ப நடைமுறையில் என்ன நடக்குது? எத்தனை தடவை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். முகான்னு சொல்றோம், சரவண பவான்னு சொல்றோம், சண்முகான்னு சொல்றோம், வெற்றிகளான்னு சொல்றோம், கோலாகலான்னு சொல்றோம், இத்தனை சொல்றோம், ஒண்ணுமே நடக்க மாட்டேன். நம்ம நினைச்சத நடந்துட்டாக்க மனுஷெல்லாம் நடந்துட்டா நடக்கல. ஏதோ கோளாறு இருக்குல்ல, கோளாறு இருக்கா இல்லையா? ஏதோ கோளாறு இருக்கு, கன்ஃபார்மா ஏதோ கோளாறு. சொன்னால் நடக்கிறோன்னு உண்மை வேத சொல்லுது, ஆனா இங்க நடக்க மாட்டேங்குது. இப்ப என்ன கோளாறு? ஏதோ கோளாறு இருக்குது, அது நமக்கு தெரியும். என்ன கோளாறு அப்படின்னாக்கா நம்முடைய மனம் தான் கோளாறு. நம்ம மனம் எந்த நிலையில் பக்குவப்பட்டவர்களுக்கு ஒரு தடவை சொன்னா போறோம். மனப்பக்குவம் அடைந்தவர்கள், பரிபூரண பக்குவம் பெற்றவர்கள் ஒரு தரம் சரவண பவா என்று சொன்னா போறோம், எல்லாமே நடந்துடும். மனசுல நினைச்சது எல்லாமே நடந்துடும். ஆனா நம்முடைய மனது பக்குவப்படலை.
கோடாரி எடுத்து ஒரு போடு போட்டால் போகிறோம், ரெண்டாக போயிடும். ஆனால் நான் வெட்டுறேன் அது வெட்டவே மாட்டேங்குது. என்னன்னாக்கா அது கோடாரியே கிடையாது, ஒரு இரும்பு துண்டு தான். நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரு இரும்பு துண்டு தான். இதை இனிமேல் கோடாரியாக நம்ம அதை உருவாக்கணும், அப்புறமேட்டா பூர்த்திட்டணும், அப்புறம் துவையணும் சொல்லுவாங்க. இந்த டெம்பர் வைக்கணும், ஒரு பூர்த்திட்டணும், அப்புறமேட்டா வெட்டனாக்கதான் அது வெட்டு. நீ ஒரு இரும்பு துண்டை வச்சுக்கிட்டு இந்த கோடாரின்னு நினச்சிக்கிட்டு நீ வெட்டனாக்க அது வெட்டாச்சு. இது வாழை மரம் தான், ஒரே வெட்டில் போயிடும். ஆனாலும் அது வெட்டலைன்னா இது காரணம் என்னன்னாக்கா அதை வந்து இன்னும் கோடாரியாகவே அது ஆகலை தான விஷயம். அப்போ நம்முடைய மனதை பக்குவப்படுத்தணும், கோடாரியை ஆக்கணும். அது ஆக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னாக்கா அதுக்கும் இறைவனுடைய நாமம் தான். இது சாதனையும் சாத்தியமாக இருப்பது இறைவனுடைய நாமம். இது லட்சியமும் அதுதான், வழியும் அதுதான், அதே வழிதான். பிள்ளையாருக்கு பூஜை பண்றதுக்கு வெள்ளக்கடைக்காரர் என்ன செய்வாங்க, அந்த வெள்ளத்திலேயே ஒரு பிள்ளையாருக்கு போயிருக்காரு. அவருக்கு நைவேத்தியம் எடுத்துன்னா அந்த வெள்ளத்தையே கொஞ்சம் எடுத்து நைவேத்தியம் எடுப்பார். வெள்ளத்திலேயே ஒரு பிள்ளையார் கொடுப்பாங்க, அந்த பிள்ளையாருக்கு நைவேத்தியம் அந்த வெள்ளமே தான் நைவேத்தியம் அதுதான், பிள்ளையாரும் அதுதான். அதுபோல நம்முடைய லட்சியம் அதுதானாக அந்த லட்சியத்தை அடைவதற்கான வழியும் அதுதான். இறைவனுடைய நாமத்தை சொல்ல 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 என்ன ஆகும்னாக்கா மனதை பக்குவப்படுத்தும். மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். இப்ப மனமது செம்மையாகணும்னா என்ன செய்யணும், மனசு செம்மையாயிடுச்சுன்னா அப்புறம் நட்ட ஜபம் பண்ண வேண்டியதுக்கா அப்படின்னு திருமூலர். மனசுல பக்குவப்பட்டு விட்டால் மனசு சரியாயிடுச்சுனாக்கா அப்புறமேட்ட ஜபம்லாம் தேவையில்லை அப்படின்னு திருமூலர் சொல்றாரு. அப்ப மனசு சரியாகணும்னா என்ன செய்யணும், செம்மையாட்டா தேவையில்லை, உனக்கு நோய் சரியாயிடுச்சுனாக்கா மாத்திரை வேண்டியில்லை அப்படின்னு சொல்றாரு. மாத்திரை இருக்கு, நோய் சரியானதுக்கு மாத்திரை இருக்குன்னு. அப்ப மாத்திரை வேணாம்னு அர்த்தமா? நோய் சரியாவுக்கு மாத்திரை வேணும் தானே. அவரே டாக்டரே சொல்லிட்டாரு, மாத்திரை நோய் சரியாயிடுச்சுன்னா டாக்டர் வந்து மாத்திரை எல்லாம் வேண்டியிருப்பான் அப்படின்னு டாக்டரே சொல்லிட்டாரு. அதனால நீங்க மாத்திரையே வேண்டியில்லை, மருந்து கடையில க்ளோஸ் பண்ணிவிடுவோமா, மருந்து கடையில ஓடிடுவோம். டாக்டரே சொல்லிட்டாரு, நோய் சரியாகிற பிறகு எதுக்கு மாத்திரை விட்டுற வேண்டியதானே அப்படின்னு டாக்டரே சொல்றாரு. மருந்து கடையில ஓடிடலாம் அப்படின்னு சொல்லாம நம்ம சொல்லக்கூடாது. நோய் சரியாயிட தேவையில்லை, சரியாகணும்னா என்ன செய்யணும், மாத்திரை சாப்பிட்டுதான். மாத்திரை சாப்பிடணும், மருந்து கடை வேணும், மருந்து கடை வேணும் தானே. அப்ப மனம் வந்து செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேணாம். இப்போ மனது செம்மையாகணும்னா என்ன செய்ய, மந்திரம் ஜபிக்கணும்னு அர்த்தம். அதுலயே பதில் இருக்கு. மனம் வந்து செம்மையாகணும்னாக்கா மந்திரம் ஜபிக்க வேணும். மந்திரம் ஜபிக்க என்ன ஆகணும்னாக்கா மனம் வந்து செம்மையாகும். மனம் வந்து செம்மையாகிட்டாக்கா அப்ப வந்து ஒரு தரம் சரவண பவா என்று அந்த நேரத்தில் சொன்னா அது சரியாகும். மனமே சரியா இல்லை, இப்ப நம்ம சொன்னாக்க அது வந்து வேலை செய்யும். அது வேலை செய்யறதுக்கான ஒரு சூழ்நிலை இல்லை. ஆகாயத்திலிருந்து மழை நீர் பொழிகிறது, எல்லா இடத்துல சமமா போயிடுது. அது கடல்ல விழுந்தா கடல் நீர் ஆகிடுது, ஆற்றுல விழுந்தா ஆற்று நீர் ஆகிறது, சாக்கடையில விழுந்தா சாக்கடை நீர் தான், செம்மண்ணில் விழுந்தா சிவப்பு தண்ணி ஆகிடுது, சிவப்பாயிடும். கருமண்ணில் விழுந்தா கருப்பாயிடும். வர்றது ஒண்ணுதானே, ஒண்ணுதான். எந்த இடத்துல சேருதோ அதுக்கு தகுந்த மாதிரி அது மாறுது. அதுபோல இறைவனுடைய அருள் வந்து சமமா வருது. அது எப்படி எந்த மனதுல சேருதோ மனதினுடைய பக்குவ நிலைக்கு ஏற்றபடி அது வந்து மாறுது. அதே மழை நீர் கங்கையில விழுந்தா என்ன, கங்காச்சலம். நம்ம இங்கிருந்து ஆயிரக்கணக்கான பிரயாணம் பண்ணி போய் கங்கையில் தீர்த்தமாட போகிறது. இந்த கங்காச்சலம் அவ்வளவு புனிதமானது இருக்கு. அது என்ன மழையில தான் வந்திருக்கு, அது மழை நீர் தான், மழை நீர் தான் பெருக்கிட்டு வந்திருக்கு.
இப்போ அதே மழை நீர் கங்கா ஜலமாக ஆகுது, கடல் நீர் ஆகுது, சாக்கடை நீர் ஆகுது. ஆனால் இங்கே இருந்து ஆயிரக்கணக்கான மைல் போய் பிரயாணம் செஞ்சு போய் கங்கையில் நீராடுகிறோம். நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது சாக்கடை, அதுவும் தண்ணி தானே. அதை பார்த்தாலே நமக்கு அருவருப்பாக. ரோட்டில் சாக்கடை அடைச்சி போகுதுனாக்க நம்ம அந்த வழியாகவே போகணும். கொஞ்சம் தூரமானாலும் பரவாயில்ல, பக்கத்தில் கிட்ட சுற்றிக்கிட்டாது போகும். அது ஒரே சாக்கடை அடைச்சி ஒரே நாட்டமாக இருக்குது. அந்த ரோட்லேயே போவேன். அந்த ரோட்டில் போகிறதுக்கு நம்ம தவிர்த்துடுவோம். கொஞ்சம் தூரமானாலும் பரவாயில்ல, இந்த ரோட்டை சுற்றிக்கிட்டு அப்படி சுற்றி அப்படி வந்துடும். சமிதிக்கு வரணும்னாக்கா எங்கள் வழியில் ஒரு ரோட்டு அடைச்சிருந்தாங்க, இந்த ரோட்டில் வேண்டாம் மாட்டோம், அந்த ரோட்டில் போகும். இந்த சாக்கடை அடைச்சிருக்கு, தண்ணியாக கிடக்குது, இந்த ரோட்டில் போவோம் அப்படின்னு கொஞ்சம் தூரமானாலும் பரவாயில்ல சுற்றி வந்துடும். அதை நம்ம பார்க்கறதுக்கே ஒரு அருவருப்பாக, அது தண்ணி தானே. அதனால் எந்த இடத்துல சேருதுன்றதை பொறுத்து இருக்குது. நம்மளுடைய மனம் எல்லாருக்கும் ஒன்று போல இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்குது. மனப்பக்குவம் என்பது ஒவ்வொருவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதனால் இங்கே ஆசிரியர்கள் நிறையா இருக்கிறீங்க. ஒரு வகுப்பில் பாடம் நடத்துறீங்க, 30 பிள்ளைகளை வச்சு ஒரு பாடம் நடத்துறீங்க. எல்லாருக்கும் ஒன்று போல தான் நடத்துறீங்க. ஒரே கரும்பாளர் தான், ஒரே சாப்டர்ஸ் தான், ஒரே பாடம் தான், ஒரே புத்தகம் தான். ஆனால் அந்த 30 பிள்ளைகளும் ஒரே மார்க் வாங்குவாங்களா? வாங்குறது இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒரு மார்க் வாங்குறாங்க. 100 மார்க் வாங்குறவங்க வாங்குற பிள்ளையும் அந்த வகுப்பில் தான் இருக்குது. 100க்கு 100 எடுக்கக்கூடிய பிள்ளையும் அந்த வகுப்பில் தான் இருக்குது. 100க்கு 2 மார்க் வாங்குற பிள்ளையும் அந்த வகுப்பில் தான் இருக்குது. அவங்களுக்கு தனியாக சொன்னோமா? அந்த 100 மார்க் எடுத்த பிள்ளைக்கு தனியாக ஏதாவது ஸ்பெஷல் கோச்சிங் கொடுத்துருக்கோமா? அதே பாடம் தான் கொடுத்துருக்கு. தனி டெக்ஸ்ட் புக் அவங்களுக்கு இருக்கா? 2 மார்க் எடுத்த பிள்ளைக்கு தனியாக ஒரு பாடம் ஒன்று இருக்கா? ஒரே பாடத்திட்டம் தானே, ஒரே கிளாஸ் தானே. ஏன் அப்படி மாறுது? அந்த மனப்பான்மை மாறுது. சாதாரண ஒரு அறிவு விஷயத்துல இவ்வளோ பேதம் இருக்கும்போது, மனப்பான்மையில் எவ்வளோ பேதங்கள் இருக்கும், எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்கும். அதனால இறைவனுடைய நாமம் மனதை பக்குவப்படுத்துகிறது. அதனால் இறைவனுடைய நாமத்தை திரும்ப திரும்ப சொல்வது தான் சிறந்த ஒரு ஆத்ம சாதனையாக ஆகும். அதனால் இறைவனுடைய நாமத்தை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படின்னு அப்போ சகசர நாமம், இறைவனுடைய நாமத்தை 1000 நாமம், ஓருருவம் ஒரு நாமம், ஓருருவம் ஒன்றும் இல்லாருக்கு 1000 திருநாமம் பாடி நாம் தெல்லேனம் கொட்டோமோ அப்படின்னு சொல்றாங்க. தெரியுங்க, உண்மையிலேயே பகவானுக்கு ஒரு நாமம் கிடையாது, ஒரு பேருமே கிடையாது. உருவம் இருந்தால் அவருக்கு உருவமே கிடையாது. உருவம் இருந்தால் பேர் வரும். உருவமும் பேரும் ஒன்றோடு ஒன்று சார்ந்தது, ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கு. உருவம் இருந்தால் தான் பேர் இருக்கும், பேர் இருந்தால் தான் உருவம் இருக்கும். அப்போ பகவானுக்கு உண்மையிலே எந்த ஒரு வடிவமும் இல்லை, எந்த வடிவமும் இல்லை. அப்ப வடிவமே இல்லைன்னா அவன் பேரும் இல்லை. ஆனாலும் நம்முடைய வசதிக்காக வடிவமற்ற பொருளை நாம் எப்படி பூஜிப்பது, எப்படி தியானிப்பது? தியானிக்கணும்னா அதுக்கு ஒரு உருவம் வேணும். அதனால ஒரு சிந்தனை பண்ண வேண்டும் என்றால், இறைவனை பற்றி சிந்திக்க வேண்டும் என்றால், இந்த சிந்தனைக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வேணும், ஏதாவது ஒன்று வேணும். அதுக்கு தான் நாம இறைவனுக்கு பல ரூபங்களை கொடுத்திருக்கிறோம். அம்பிகையாக, விநாயகராக, சிவனாக, விஷ்ணுவாக பல ரூபங்களை பக்தர்கள் ஏற்படுத்துகிறார். பக்தர்களுடைய பக்திக்கு ஏற்ப பகவான் அருள் பாலிக்கிறார். அப்படி நாம இந்த உருவங்களை உருவாக்குவோம். வேந்தர் சொல்வாரு, மனிதர்லாம் இறைவனை பூஜிக்கிறதுக்காக மனித வடிவத்தில் நம்ம கடவுளாக வச்சிருக்கோம். 4 கை உள்ளது, எல்லா கடவுளும் மனித வடிவத்தில் பார்த்தீங்களா? ஏன்னா மனுஷன் வருது, மனிதன் தானே இருக்குங்க. இதே எருமை மாடு கடவுளை பூஜிக்கிறோம்னாக்கா எருமை மாடு வடிவத்தில் தான் இருக்கணும். அது 8 கொம்பு இருக்கணும், மண்டையில் 8 கொம்பு உள்ள ஒரு எருமை மாடு அப்படின்னு அது நினைச்சே அதை வழிபடும். அதனால அதை அவங்கவுங்களுக்கு பிடிச்ச வடிவத்தில் அவங்கவுங்க கும்பிட முடியும். ஆனால் தப்பு இல்லை, அது தப்பு இல்லை. அந்த வடிவத்தில் இருக்கலாம், மனித வடிவத்தில் இருக்கலாம். அது ஏன்னா அவருக்கு எல்லா
சக்தியும் உண்டு. அந்த வடிவத்தில் வர்றதுக்கு அவருக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு பலூன் இருக்கு, அந்த பலூன்ல காத்தடிச்சா என்ன ஆகுது, அது வந்து ஒரு நாய் பொம்மையாகும். இன்னொரு பலூன்ல காத்தடிச்சா அது யானை பொம்மையாகும். இன்னொரு பலூன்ல காத்தடிச்சா அது முயல் பொம்மையாகும். காத்தடிக்கிறதுக்குன்னா அது சும்மா ஒரு துணி மாதிரி இருக்கு. காத்தடிச்சோடனே அது முயல் மாதிரி, யானை மாதிரி, ஒட்டகம் மாதிரி அது வருது. இந்த வடிவத்தை கொடுத்தது எது? எது வந்து அந்த வடிவம் எடுத்ததுனாக்கா காற்று தான். காற்று அடிச்சதுனால அது அந்த வடிவத்தை எடுத்தது. இந்த வடிவத்துக்குள்ளே இருப்பது எது அப்படின்னாக்கா காற்று தான். உண்மையிலே காற்றுக்கு வடிவம் இருக்கா? இல்லை, காற்றுக்கு வடிவம் இல்லை. ஆனாலும் அந்த பொம்மைக்குள்ள காற்று அடிச்சா என்ன ஆகுது, அது யானை மாதிரி, முயல் மாதிரி, ஒட்டகம் மாதிரி. இது எதை பொறுத்து இருக்குனாக்கா அந்த துணியை பொறுத்து இருக்கு. அந்த துணி எப்படி உருவகப்படுத்தப்பட்டிருக்கிறதோ அது போல அந்த வடிவத்தை அது எடுக்குது. உருவம் இல்லாதது உருவம் எடுக்க சாத்தியம், உருவம் எடுக்க முடியும். உருவம் உள்ளதான் வந்து உருவத்தை மாற்றணும்னாக்கா கொஞ்சம் கஷ்டம், அது மாறி வேஷம் போடணும். உருவம் உள்ளது உருவத்தை மாற்றணும்னாக்கா மாறி வேஷம் போடணும். உருவம் இல்லாதது எப்போ எந்த வேஷம் வேணா போட முடியும், எல்லா வேஷத்துக்கும் அது ஃபிட் ஆகும். அப்போ அந்தந்த பலூனுக்கு தகுந்த மாதிரி இந்த காற்று வந்து அந்தந்த வடிவங்களை எடுக்குது. அதுபோல பக்தர்களுடைய மனப்பான்மைக்கு ஏற்றவாறு அது பலூனு, ஒவ்வொரு மனசும் ஒரு பலூன் வச்சுக்கோங்க. அந்த பலூனுக்குள்ள இந்த இறைவன் என்ற காற்று அடைக்கப்பட்டால் அந்தந்த வடிவங்களை எடுக்குது. இப்போ மனப்பான்மை எப்படி இருக்குதோ அத்தகைய வடிவங்களை எடுக்குது. அது இல்லாமல் இயற்கையிலேயே வந்து இப்போ தண்ணி இருக்குது. தண்ணியில் வந்து நீங்கள் ஒரு குடத்துல தண்ணி எடுத்து வந்தீங்கன்னாக்கா என்னன்னா குடத்தினுடைய வடிவத்தை எடுக்கும். ஒரு தட்டில் எடுத்து வந்தாக்கா தட்டையாக, தட்டும் வந்து குடமும் ஒன்றா தட்டையாக இருக்குது, அது உண்டா இருக்கு. இதனுடைய அளவு வேற, அதனுடைய அளவு வேற. தண்ணின்றது ரெண்டும் ஒன்று தான். தண்ணி என்றது தன்மை, தண்ணியினுடைய தன்மை நனைப்பது, குளிர்ச்சியாக இருப்பது அப்படின்றது தண்ணியினுடைய தன்மை. அது வந்து ரெண்டுத்துக்கும் ஒன்று தான். ஆனால் இதனுடைய அளவு வேற, அதனுடைய அளவு வேற. இதனுடைய வடிவம் வேற, அதனுடைய வடிவம் வேற. அந்த மாதிரி மாறுபடுது. அதுபோல ஒவ்வொரு பக்தர்களுடைய மனப்பான்மைக்கு ஏற்றவாறு இறைவன் வடிவெடுக்கிறார். அது இல்லாமல் சில துருவ பகுதியில வந்து இயற்கையாகவே குளிர்ந்த காற்றடிக்கும் போது இந்த தண்ணி தானாகவே ஒரு ஐஸ் கட்டியா தானாகவே உருவாயிடும். தானாகவே அது அங்கே ஒரு கண்டெய்னர் தேவையில்லை. இங்கே வந்து தண்ணியை வந்து ஒரு எந்த கண்டெய்னரில் நீங்கள் எடுக்கணும்னா அந்த வடிவத்தை எடுக்கணும். ஆனால் துருவ பகுதியில் இயற்கையாகவே ஒரு வடிவத்தை எடுத்துக்கணும். இப்போது ஒரு 2.5 கிலோமீட்டர் அகலம் உள்ள ஒரு பனிப்பாறை நகர்ந்து கொண்டு இருந்ததுன்னு ஒரு செய்தியில் நான் படித்தேன். அப்போ அதுக்கு ஒரு வடிவம் இருக்குது தானே, அந்த பனிப்பாறைக்கு ஒரு வடிவம் இருக்குல்ல. அது வந்து அதுபோல இயற்கையாக சில வடிவத்தை எடுக்குது இந்த தண்ணி குளிர்ச்சியினால். அதுபோல பக்தி என்ற குளிர்ந்த காற்றினாலே இறைவன் இயற்கையாக சில வடிவங்களை எடுக்கிறார். அதுதான் இந்த சிவன், விஷ்ணு, அம்பிகை. அது இயற்கையாக எடுக்கக்கூடிய வடிவம். அது இல்லாமல் இஷ்டமூர்த்தி, நம்ம மனசுக்குள்ள ஒரு மூர்த்தி இருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் இஷ்டமான ஒரு மூர்த்தி இருக்கு. அது அந்தந்த பக்தனுடைய பக்திக்கு ஏற்ப ஒரு வடிவம் எடுத்து வருகிறார். அதனால இறைவன் வந்து எந்த வடிவத்தையும் எடுப்பார். வடிவம் வந்தாலே பெயர் வந்தார். வடிவமும் பெயரும் ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கிறது. அப்ப 1000 வடிவங்கள் எடுக்க அவருக்கு சாத்தியம்தான். எத்தனை 1000 வடிவங்கள் எடுக்குமோ அவருக்கு சாத்தியம்தான். அதனால அவருக்கு 1000 பெயர்கள் வந்திருக்கு. அந்த 1000 பெயர்கள் 1000 மட்டும் இல்லை, 1000 பெயர்கள். 1000னா என்ன அப்படின்னாக்கா வந்து எண்ணிக்கையில் அடங்காதுன்னு அர்த்தம். ஏப்பா எனக்கு 1000 வேலை இருக்கிறதெல்லாம் அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்குமா அப்படின்னு கவுண்ட் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். எண்ணிக்கையில் அடங்காது. 1000னா 999க்கு அடுத்து வரக்கூடிய ஒரு நம்பர் அடை, அப்படி ஒரு நம்பர் அடை, ஒரு கவுண்ட்லெஸ்ன்னு அர்த்தம். எண்ணிக்கையில் அடங்காதுன்னு அர்த்தம்.
சொல்லவே முடியாது அப்படின்னா. ஆனாலும் எண்ணிக்கை விளங்காது நம்ம சொல்லிகிட்டே போக முடியாதுல்ல, ஏதாவது ஒரு இடத்துல நிப்பாட்டணும்ல. அதுக்காக அந்த 1000 நம்பரை நம்ம வச்சுக்கிறோம். அதனால இறைவனுடைய 1000 திருநாமங்களை சொல்வது என்பது பழக்கத்தில் இருக்கு. அப்படி 1000 திருநாமங்கள் எல்லா தெய்வங்களுக்கும் இருக்குது. கணபதிக்கு 1000 திருநாமங்கள் இருக்கு, அம்பிகைக்கு 1000 திருநாமங்கள் இருக்கு, முருகனுக்கு 1000 திருநாமங்கள் இருக்கு, சிவனுக்கு 1000 திருநாமங்கள் இருக்கு, விஷ்ணு 1000 திருநாமங்கள் இருக்கு. அப்படி எல்லா தெய்வங்களுக்கும் 1000 திருநாமங்கள் இருக்குது. இப்போ இந்த சக்தி பூஜை இருக்கிறதுனால அம்பிகையினுடைய 1000 திருநாமங்களை நாம் சிறப்பாக கொண்டாடுகிறோம். இந்த அம்பிகையினுடைய 1000 திருநாமங்களும் மிகவும் பொருள் பொதிந்தது. 1000 நாமங்களும் ஏதோ சொல்ல அல்லாது, அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அர்த்தம் உள்ளது. இந்த பல பேர் இந்த அம்பிகையினுடைய 1000 திருநாமங்களை ஜபிப்பதே அவங்களுடைய சாதனையாக கொண்டு இருக்கிறார். அமிர்தாண்டம் மடத்தில் தினசரி இந்த சகசநாமம் சொல்றாங்க. இதுதான் அவங்களுக்கு சாதனை. வேற ஜபம் பண்ணுறதில்லை, இது ஜபம் தான் பண்ணுறாங்க. சகசநாமத்தை சொல்றாங்க. சொல்றது ஒரு இதுவாக வச்சிருக்கிறாங்க. எல்லா ஆசிரமவாசிகள் எல்லாரும் ஒரு தடவை இந்த சகசநாமத்தை சொல்லி ஆகணும், இந்த கட்டாயமாக வச்சிருக்காங்க. அதனால இறைவனுடைய 1000 திருநாமங்கள் சொல்ல என்ன ஆகும்னாக்கா, அது இந்த மனதை பக்குவப்படுத்தும். இறைவனுடைய நாமம் என்ன செஞ்சனாக்கா, சிவசிவ என்கிற தீவினை மாடம். தீவினை தான் நம்முடைய உள்ளத்தை மூடி இருக்குது. உள்ளத்தில் 2 அழுக்கு இருக்கு. ஒன்று ஆபரணம், ஒன்று விக்ஷேபம். இந்த ஆபரணத்தை நீக்குவது இறைவனுடைய நாமம். இறைவனுடைய நாமம் என்ன செய்து அந்த அழுக்கையெல்லாம் நீக்கிக்கிறது. அதனால இறைவனுடைய நாமத்தை இன்னமும் சொல்லணும். பெரியவங்களும் லட்சக்கணக்கில் சொல்லியிருக்காங்க, நாம ஒரு 1000 கணக்கையாக சொல்லணும். என்ன அப்போ இறைவனுடைய நாமத்தை சொல்ல 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 என்ன ஆகும், நம்முடைய மனது பக்குவம் அடையும். மனது பக்குவம் அடையும். ஒரு பாத்திரத்தை விளக்க அது எல்லாம் செப்பு பாத்திரமாக இருந்தாலும் இல்லை விளக்கனா என்ன ஆகுது, ஒரு தங்க பாத்திரம் போல ஜொலிக்குதா இல்லையா? ராமகிருஷ்ணர் இடத்துல அவருடைய குருநாதர் கோதாபுரி சொன்னாரு, தினமும் ஆத்மசாதனை செய்யணும். ஒரு நாள் செய்யறதுனால மனசு அழுக்காயிடும். அப்படி ஒரு செப்பு பாத்திரத்தை தினசரி விளக்கிறோமோ அதுபோல தினசரி நம்ம ஆத்மசாதனை செய்யணும். அப்பதான் மனது சரியா இருக்கும் அப்படின்னு சொன்னார். ராமகிருஷ்ணர் அவருக்கு ஒரு விஷயம் சொன்னாரு, அதுவே தங்க பாத்திரம் ஆகிட்டுனாக்கா தினசரி விளக்கிறது. அப்ப என்ன ஆகுதுனாக்கா, இந்த இறைக்காட்சி பெற்ற பிறகு, இறை அனுபவம் கிடைத்த பிறகு அது தங்க பாத்திரம் ஆகிடும். ஆத்மசாதனம் செப்பு பாத்திரம் போல தினசரி ஆத்மசாதனம் செய்யும். ஒரு நாள் அதுக்கு ஓய்வு கிடையாது. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சண்டே ஹாலிடே, நான் இன்னைக்கு ஒன்றும் செய்யக்கூடாது அப்படின்னு பள்ளிக்கூடாது லீவ் கொடுக்கும். இது ஆத்மசாதனம். சாப்பிடாத இருக்குன்னா, மூச்சு விடாத இருக்குன்னா, இன்னைக்கு சண்டே ஹாலிடே மூச்சு விடாது, இன்னைக்கு உடம்பு கிடையாது. இன்னைக்கு நீங்கள் என்னைக்குமே உடம்பு கிடையாது. அவ்வளோதான். இன்னைக்கு ஒரு நாளைக்கு மூச்சு விடுறதுக்கு லீவ் கொடுத்தீங்கன்னாக்கா அப்புறம் மொத்தமாக உங்களுக்கு லீவ் தான். அரை மணி லீவ் வரும். அதனால் இதுக்கெல்லாம் இயற்கையான விஷயத்துக்கெல்லாம் லீவ்லாம் கிடையாது. இது ஒரு வேலைக்கு தான் லீவ்லாம் இருக்கு. இது உயிர் வாழ்க்கை அப்படி உணர்வோடு சம்பந்தப்படுது. ஆத்மசாதனை என்பது உணர்வோடு சம்பந்தப்படுது. உயிரோடு உணர்வோடு சம்பந்தப்படும். உணர்வு என்பது உயிரோடு சம்பந்தப்படும். உணர்வு என்பது ஆத்மசாதனை உணர்வோடு சம்பந்தப்படுது. உணர்வானது உயிரோடு சம்பந்தப்படுது. உயிர் வாழ்க்கை எப்படி முக்கியமோ அதுபோல ஆத்மசாதனை முக்கியமாக இருக்க வேண்டும். தினசரி நாம் ஆத்மசாதனை செய்ய வேண்டும். அதனால இந்த அம்பிகையினுடைய 1000 நாமங்கள் இருக்கு. அந்த 1000 நாமங்களும் பொருள் பொதிந்தது. ஒவ்வொரு நாமத்திலும் ரொம்ப அர்த்தங்கள் இருக்கு. அதில் 825வது நாமம் புதார்ச்சிதாயி நமக அப்படின்னு ஒரு நாமம். அப்படின்னா புதார்ச்சிதன புத்திசாலிகளால் அர்ச்சிக்கப்படுகிறவன், பூஜிக்கப்படுபவன் அப்படின்னு அர்த்தம்.
அம்பிகையை யார் வணங்குவாங்கன்னாக்கா புத்திசாலி தான் வணங்குவான், முட்டாலாம் வணங்க முடியாது அப்படின்னு சொல்லப்படுது. அறிவாளிகள் தான் வந்து அம்பிகையை வணங்க முடியும். அம்பிகையை வணங்குவதற்கு உனக்கு அறிவு வேணும். நீ சரி அறிவு இல்லாதனால நம்மளுக்கு கொஞ்சம் கட்டையா இருக்குது, என்ன செய்யலாம், அதனால நம்ம வணங்க வேணாம் அப்படின்னாக்கா நீ வணங்க நீ புத்திசாலி ஆயிடுவ. என்ன நீ வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்குது, நான் புத்திசாலி தான் அதை வணங்குவாங்களாமே, அது நம்ம வேணாம், நம்ம தகுதிக்கு அதெல்லாம் சரி வராது அப்படின்னு நினைச்சாக்கா அப்படி நினைக்கக்கூடாது. இப்போ ஒரு கறி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கருப்பை பார்க்கறதுக்கு தொட்டாலே கையில் ஒட்டிடும், கையில் ஒட்டிடும். கையில் கறி ஆகிடுமா, ஒட்டிடும்ல. நம்ம கையில் தொடர்றதுக்கு ஒரு அறுபது இருக்கும். ஆனால் அந்த கறி வந்து நெருப்போட சேர்ந்துன்னா என்ன ஆகும், ஜொலிக்கும். நெருப்புனா தெரிஞ்சாதான். நீங்க வந்து ரொம்ப ஜொலிக்கிறது என்ன வயரன்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே வயரம் ஜொலிக்கிறீங்க, வயரம் பொருத்தி தான் படிக்கும். சுயம் பிரகாசம் கிடையாது வயரத்துக்கு. அந்த வெளிச்சத்தை அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது, அவ்வளவுதான். ரிஃப்ளெக்ட் தான் பண்ணுது. அதன் இடத்துல ஒளி இல்லை, வைரத்தின் இடத்துல ஒளி இல்லை, இது ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ரிஃப்ளெக்ட் பண்ணுறபடி அந்த வைரத்துக்கே அவ்வளோ மகத்துவம்னாக்கா இது சுயம் பிரகாசம். நெருப்புக்கு சுயம் பிரகாசம் தானே ஒளிரும். நெருப்பு தானே ஒளிருமா, ஒளிராது, தானே ஒளிரும், தானே வெளிச்சம். அந்த கறி பார்க்க கற்பது அழுக்காயிடும், பார்க்க அருவருப்பானது. அது என்ன ஆகுது, நெருப்போட சேர்ந்துன்னா தக்க தக்க தக்கன்னு ஜொலிக்குது. தொட முடியுமா, தொட்டு காரணம், தொட்டா கை சுட்டுடும், கை பொசியும், தொட்டா கை பொசியும். அப்படி வந்து அவ்வளோ ஒரு பெருமை அதுக்கு வந்து சேருது. ஏன் அந்த பெருமை அப்படி வந்தது, எப்படி வந்தது அப்படின்னாக்கா நெருப்போட சேர்ந்துருக்கு. நெருப்பு கூட சேர்ந்ததுனால என்ன ஆச்சு, அதுக்கு அவ்வளோ ஒரு பெருமை உண்டாச்சு. அதுபோல எந்த இடத்துல சேரலான்றது பொறுத்து இருக்குது. நாம் யார் கூட சேர போகிறோம் அப்படின்றது பொறுத்து இருக்குது. நெருப்போட சேர்ந்தா என்ன ஆகும்னா நாமளும் ஜொலிப்போம். இறைவனோடு சேர்ந்தோம்னாக்கா நாம பிரகாசம் அடைவோம். நம்ம மனசு கறி மாதிரி மோசமா இருக்கு, கருப்பா இருக்குது, அழுக்கா இருக்குது. அதில் வந்து கறி நேரத்தில் ஒளி இருக்கா, ஏதாவது லைட் அடிச்சா கூட அந்த லைட்டை உள்ள இழுத்துடும், ரிஃப்ளெக்ட் பண்ணாது, உள்ள இழுத்துடும். அப்படிப்பட்ட அந்த மனமானது கறி போல கருப்பா இருக்குது. ஆனா அது என்ன செய்யணும், அது இறைவனோடு சேர்ந்தால் என்ன ஆகும், அது நெருப்பாச்சுன்னா அப்புறம் அதுவே வெளிச்சம் கொடுக்கும், நம்முடைய உள்ளமே வழிகாட்டும். ராமகிருஷ்ணர் வந்து தூய உள்ளமும் இறைவனும் ஒன்று தான் சொல்லுது. தூய மனமும் இறைவன் ஒன்று தான், வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. தூய மனம் தான் இறைவன் அப்படின்னு சொல்லுது. அப்ப அந்த மனம் தூய்மையாயிடுதுன்னா என்ன செய்யணும், அதுவே நமக்கு வழிகாட்டும். நீங்க வந்து அப்புறம் தப்பா நடக்க உங்களை அதை அனுமதிக்கிறது, அதுவே சரியான பாதையில உங்களை நடத்தி செல்லும். இதுதான் வழி அப்படின்றத உங்களுக்கு காட்டும். இறைவன் எப்படி கையை பிடிச்சி அழைச்சிட்டு போறாரோ அது மாதிரி தூய மனம் என்னது நம்ம கையை பிடிச்சி சரியான பாதையிலே நம்மை அழைத்து செல்லும். அதனால வந்து இறைவனிடத்துல அந்த மனமானது சேர்ந்தால் என்ன ஆகும்னா இறைவன் மயமாயிடும். எதனோடு சேர்ந்தோ அதன் மயமாகும். மனதானது எதனோடு சேர்ந்தோ அதனுடைய மயமாகிடும். எல்லாம் ஒரு ஸ்படிக லிங்கம் இருக்குது. இந்த ஸ்படிக லிங்கத்தில் ஒரு மஞ்சள் பூ வச்சிங்கனாக்கா அந்த லிங்கமே அப்படியே மஞ்சள் கலராக, ஒரு சிறப்பு பூ வச்சிங்கனாக்கா அந்த லிங்கமே அப்படியே சிறப்பாக இருக்கிற மாதிரி போகும். இது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதனால அதன் இடத்துல எந்த ஒரு நிறமும் இல்லை. அதுபோல இந்த மனமும் எதனோடு சேர்ந்தோ அந்த நிறத்தை எடுத்துக்கொள்வது. சார்ந்ததன் வண்ணமாகும் மனம் சொல்லியிருக்காங்க. மனமானது எதனோடு சார்கிறதோ அந்த வண்ணமாக அது மாறி அமைகிறது. நல்லவர்களோட சேர்ந்தா அது நல்லதாகும், கெட்டவங்களோட சேர்ந்தா அதனால்தான் சேரிடம் அறிந்து சேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் கூட சேரணும்ன்றத அறிந்து நாம சேரணும். சேரிடம் அறிந்து சேர். இப்ப புத்திசாலிகள் தான் இறைவனை
வணங்குகிறார்கள். இறைவனை வணங்குவதற்கு கொஞ்சம் புத்தி வேணும். புத்தி இருந்தால் தான் வந்து இறைவனை வணங்க முடியும். இல்லைன்னாக்கா நாம் எனக்கு தெரியாதுன்னா இல்லை அப்படின்னு ஒரு சில முட்டாள்கள் சொல்கிறாங்க. எனக்கு தெரியாதுன்னு தான் சொல்லணும் தவிர எனக்கு தெரியாது இல்லை. ராமகிருஷ்ணன் சொல்றாரு, பகலிலே நட்சத்திரங்கள் தெரியல, அதனால நட்சத்திரங்கள் இல்லையா? இரவுல நட்சத்திரங்கள் இருக்கு, பகல்ல இல்லை. பகல்ல நட்சத்திரம்லாம் போயிடுது. நமக்கு தூங்க போகிற ராத்திரில அந்த மாதிரி பகல்ல நட்சத்திரமாக தூங்க போயிடுது, ராத்திரிக்கு அது டியூட்டிக்கு வருது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். உண்மை அது வரல. அது எப்போதும் இருக்குது. நட்சத்திரம் எப்போதும் இருக்குது. இந்த வெளிச்சத்தினால நமக்கு தெரியல. சூரியனுடைய வெளிச்சத்தினால இது அதிக வெளிச்சம் இல்லாததுனால அது குறைந்த வெளிச்சம் இருக்குது. நட்சத்திரங்கள் நமக்கு கண்ணுக்கு தெரியல. நம்ம கண்ணுக்கு தெரியலன்றதுனால அது இல்லைன்னு சொல்லக்கூடாது. நமக்கு தெரியலன்றதுனால அது இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஒரு பொருளை நீ அறியவில்லை என்றால் அது இல்லை, எனக்கு தெரியாதுன்னா எனக்கு இல்லை அப்படின்னாக்கா அது பற்றி ஒரு புத்தி உடைமை கிடையாது. அறிஞர்களுடைய கருத்து அது கிடையாது. அறிஞர்கள் இப்படி சொல்ல மாட்டாங்க. தெரியாது தெரிஞ்சுக்கதான் தவிர இல்லைன்னு சொல்லக்கூடாது. இல்லைன்னு சொன்னால் நீ எப்போதுமே தெரிஞ்சுக்கிது. தெரியாத ஒரு விஷயத்த தெரியலன்னு சொன்னால் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு தெரியல நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு தெரியலன்னா என்ன, நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம்ல. ஆனால் இல்லைன்னு சொன்னால் நீ எப்போதுமே தெரிஞ்சுக்க முடியாது இல்லையா? எனக்கு தெரியாத ஒரு விஷயம் இல்லை அப்படின்னாக்கா நீ எப்போதுமே தெரிஞ்சுக்க முடியாது. எனக்கு தெரியலன்னு சொன்னால் நாளைக்கு, இன்னைக்கு தெரியலனாலும் நாளைக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால புத்திசாலிகள் தான் இறைவனை அறிந்து கொள்ள முடியும். இறைவனை அறிந்து கொள்வதற்கு புத்திசாலிகளால் தான் முடியும். அறிவு எப்போதுமே 3 விஷயங்களால் வருது. அது என்னன்னாக்கா அனுபவ பிரமாணம், யுக்தி பிரமாணம், சாஸ்திர பிரமாணம். 3 பிரமாணங்களாலே நாம் அறிவை அறிந்து கொள்ள முடியும். பொதுவாக உள்ளது சாஸ்திர பிரமாணம். சாஸ்திர பிரமாணம் புக்கில் படிக்கிறோம். இன்றைக்கு மாணவர்கள்லாம் புத்தகத்தை வச்சு படிக்கிறாங்க. டெக்ஸ்ட் புக் வச்சு புத்தகத்தில் படிக்கிறாங்க. எதுக்கு படிக்கிறாங்க? அறிவை அறிந்து கொள்வது தானே. அறிவை பெறுவதற்காக புத்தகத்தை படிக்கிறார்கள். புத்தகம் படிப்பதனால அறிவு உண்டாகுது, உண்மைதான். அது ஒரு வழி. அது மட்டும் ஒரு வழி அல்ல. யுக்தி பிரமாணம், யோசிச்சு தன்னுடைய சொந்த அறிவால யோசிச்சு அது அப்படி இருக்கும் அப்படின்னு நிச்சய புத்தியினால ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வது. அதனால அது யுக்தி பிரமாணம். அனுபவ பிரமாணம் இன்னொன்று என்னன்னா அனுபவம், நம்முடைய சொந்த அனுபவத்தில் இருக்கிறத நாம் புரிஞ்சுக்கிறது. அதுதான் அதன் மூலம் பெறக்கூடிய ஒரு அறிவு. அதுதான் அனுபவ பிரமாணம். ஒரு உதாரணங்கள் மூலம் நம்ம புரிஞ்சுக்கிற முடியும். புத்தகத்திலிருந்து விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கணும். அது நம்ம அனுபவத்தில் பல அறிவு நூல்கள் இருக்கு. அறிவு நூல்களை வாசிப்பதனால முன்னாடியே பல அறிஞர்கள் இந்த விஷயங்களை நம்ம கண்டுபிடிச்சி அவங்களுடைய அனுபவத்திலிருந்து பெற்று விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க பல விஷயங்களை. அதை புத்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறாங்க. அதை படித்து தான் நம்ம இது இப்படின்னு தெரியும். கரண்ட் எப்படி இருக்கின்றது யாரோ ஒருத்தர் கண்டுபிடிச்சாரு. எடிசன் கண்டுபிடிச்சாரு. அதனால இது இப்படின்னு அவர் சொல்லி வச்சிருக்காரு. அதை புத்தகத்தில் நம்ம படிக்கிறோம். அதனால நம்ம தெரிஞ்சுக்கிறோம். காந்தத்தினுடைய காந்த சக்தியை பற்றி நம்ம புத்தகத்தில் படிக்கிறோம். காந்த சக்தி எப்படி வேலை செய்யுது அப்படின்றத புத்தகத்தில் படிக்கிறோம். அதை நாம் அந்த அறிவை நாம் பெறுகிறோம். அப்போ காந்தத்துக்கு வடப்புலம்னு இருக்குது, தென்புலம்னு இருக்குது அப்படின்றத நம்ம புத்தகத்தில் படிக்கிறோம். அதில் காந்த சக்தியை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது சாஸ்திர பிரமாணம். இன்னொன்று யுக்தி பிரமாணம். எங்கே ஒரு இடத்துல பார்த்தா தூரத்தில் பார்த்தா ஒரு புகையாக வரும். புகை புகையாக இருக்கும். அப்போ சொல்கிறேன், நெருப்பு பிடிச்சி எரித்தப்பா. அந்த பக்கத்தில் தெற்க பார்த்தா நெருப்பா பிடிச்சி எரிய மாட்டேங்குது. என்னத்தை போட்டு கொடுத்தாங்களோ தெரியல அப்படின்னு. என்னத்தை போட்டு கொடுத்தாங்களோ அப்படிங்க தெரியுது. அப்போ இவருக்கு அந்த நெருப்பை பார்த்தாரானா பார்க்கல. இவர் புகையை தான் பார்த்தாரு. புகையை பார்த்தா என்ன சொல்றாரு, நெருப்பு பிடிச்சிக்கிட்டு எரியுதுன்னு சொல்றாரு.
புகை வருதுன்னு தான் சொல்லணும். புகையை பார்த்தா புகை வருதுன்னு தான் சொல்லணும். நெருப்பு எரியுதுன்னு ஏன் சொல்றாரு? நெருப்பு இல்லாத புகையாது. நெருப்பு இருந்தால் தான் புகை வரும், இல்லாட்டி தானே புகை வராது. அதனால அங்கே நெருப்பு இல்லாட்டினா அங்கே புகை வராது. அது யுக்தி, நம்முடைய அறிவினாலே நம்ம இருக்கலாம். அந்த நெருப்பை ஒரு அறிவால் பார்த்துருக்க, நெருப்பை ஒரு கண்ணால் பார்க்கல, ஆனால் அறிவால் பார்த்துருக்க, தன்னுடைய அறிவை கொண்டு அதை பார்த்துருக்கிறாரு. ஒரே மேகம் மட்டும் தான் இருக்குது, மழை வந்தாலும் வரும், கற்களாக இருக்கு, மழை வரும், ப்ரிடிக்ட் பண்ணுறேன், இது வரும், இது இப்படி நடக்கும், இது இப்படி ஆகும், இது இருந்தால் இப்படி ஆகும், இது இப்படி இருந்தால் அப்படி வரும். ஒரே வெற்றியாக இருக்கு, சாயங்காலம் நிச்சயமாக மழை வரும் அப்படின்னா. அப்போ அது மழை வருது, சரியாக கணிக்கிறவங்க அது சரியாக அவங்களால சொல்ல முடியும், மழை வருது. அப்போ இது யுக்தி பிரமாணம், இதனால் இது நடக்கும், இப்படி நடந்தால் அது அப்படி தான் ஆகும். புகை வந்ததுன்னா அது நெருப்பு அங்கே இருக்கும். இப்படி இருந்தால் மரத்தை எல்லாம் வெட்டிக்கிட்டே இருந்தாக்க ரொம்ப இந்த பூமி சூடாகிடுது அப்படின்னு சொல்லுவாங்க, மழை குறைஞ்சி போகணும். இப்படி போட்டு மரத்தெல்லாம் அழிக்கிட்டே இருக்காங்க, இயற்கை அழிக்கிறாங்க. அதனால இயற்கையிலே தடுமாற்றம், குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு அந்த முக்கியமான ஒரு பேர் டாபிக் இருக்குது, குளோபல் வார்மிங். ஏன் மனிதன் இயற்கையை வரைமுறை இல்லாமல் எடுக்கிறான், அதனால அந்த இயற்கை கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகுது. சரியான நேரத்தில் மழை பொழியாது, வெப்பம், உலகத்தினுடைய வெப்பம் அதிகரிக்குது. இதெல்லாம் காரணம் என்ன? இந்த மாதிரி செய்யறதா அது வருது. இது யுக்தி, இது நேரம் பார்க்க முடியாது, நம்ம அறிவால் தான் பார்க்க முடியும். இது வெட்டிருந்தாலும் அது வருது அப்படின்றது நம்ம அறிவால் தான் பார்க்கணும், கண்ணால் பார்க்க முடியாது. யுக்தி பிரமாணம். அடுத்தது நம்முடைய அனுபவ பிரமாணம், நம்முடைய அனுபவத்திலே இருக்கு. எனக்கு கொஞ்சம் காய்ச்சலாக இருக்குது, இது அடுத்தவங்களுக்கு எப்படி சொல்ல முடியும்? எனக்கு காய்ச்சலாக இருக்குள்ள ஒரு கயிறு கொஞ்சம் கடாமல் தான் இருக்குது. அவ்வளோ நம்ம அனுபவத்தில் தான் சொல்ல முடியும். நான் காலையில் சாப்பிட்றதே சரியாக செஞ்சுக்கல, மதியம் சாப்பாடு வேணாம் அப்படின்னாக்கா யார் முடியும்? நம்முடைய அனுபவத்தில் தான் அதை நம்ம புரிஞ்சுக்கிட முடியும். அனுபவ பிரமாணம், இதன் மூலமாக நமக்கு ஒரு அறிவு தான். அதனால் அறிவை 3 விதமாக பெறலாம். அறிஞர்கள் இதை இறைவனை இந்த 3 விதத்திலும் அறிந்திருக்கிறார்கள். அதனால தான் அவங்க அறிஞர்கள். இதன் மூலம் அறிவு வருது. நான் இல்லைன்னு சொல்றதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. இல்லைன்னு சொல்றவனுக்கு ஒரு வார்த்தை தான், உடைக்கிறவனுக்கு ஒரு நேரத்து வேலை, புயவன் அதை உண்டாக்குறவனுக்கு தான் பெரிய வேலை. உண்டாக்குறது பெருசா உடைக்கிறது பெருசானாக்கா உண்டாக்குறது தான் பெருசு. அதனால நம்ம உருவாக்குறது தான் ஒரு பெரிய விஷயம். நம்ம அனுபவத்தினால அறிவை பெற முடியும். அறிவாளிகள் தான் இறைவனை புரிந்து கொள்ள முடியும். புத்தி இல்லாதவன் இறைவன் இல்லை அது இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். அதனால அவங்க எதுவும் கிடைக்க போறதில்லை. அறிஞர்கள் தான் இறைவனை உணர முடியும், அறிஞர்கள் தான் இறைவனை வாழ்த்த முடியும், அறிஞர்கள் தான் ஆத்ம சாதனை செய்ய முடியும். அதனால இறைவனை அடைய முடியும். அதுதான் உதாட்சிதா. அறிஞர்கள் ஆராதிக்கிறார்கள், அறிஞர்கள் இறைவனை ஆராதிக்கிறார்கள். இப்ப நம்ம அறிவை பெற வேண்டும் என்றால் அப்பயும் இறைவனை ஆராதிக்கலாம். இறைவன் அறிவு இல்லைன்னாலும் இறைவனை ஆராதிக்காருன்னாலும் நம்ம அறிஞர் ஆயிடுவோம். அறிஞர்கள் இறைவனை ஆராதிக்கிறாங்க, அறிவற்றவர்கள் இறைவனை ஆராதிக்க அவர்கள் அறிவாளிகள் ஆகிறாங்க. அதனால இறைவனை வணங்க வணங்க நம்முடைய அறிவானது கூர்மை அடைகிறது. புத்தி, மனசு சரியாது. மனசினுடைய ஒரு பகுதியான அறிவு மனசினுடைய பாகம். மனசு முழு மனசுமே சரியாயிடுதுனாக்கா கடவுளுடைய நாமத்தை சொல்ல சொல்ல மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேணாம். அதை மனமது செம்மையாகிறதுக்கு மந்திரம் ஜபிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இறைவனுடைய நாமத்தை சொல்ல சொல்ல என்ன ஆகும்? மனது செம்மையாகும். மனது செம்மையானாக்கா அந்த அறிவும் அதில் இருக்கு. அறிவும் அது பொறுமை அடையும்,
புத்திசாலி ஆகிடுவோம், நாம் அறிஞர்களாகிடுவோம். இறைவனை வணங்குபவர்கள் அறிஞர்கள், இறைவனை வணங்காதவர்கள் அறிவற்றவர்கள், மூடர்கள். அந்த மூடர்கள் இந்த இறைவனை உணர முடியாது. இறைவனை உணர அறிவு வேணும். அப்படிப்பட்ட அறிஞர்களாக நாம் அனைவரும் மாறி அமைய எல்லாம் வல்ல இறைவன் நல்லருள் செய்வாராக என்று கூறி நிறைவு செய்கிறேன். ஜெய் ஸ்ரீ குரு மகாராஜ் கி